எல்லாரும் ஒரு மனதோடு கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருக்கரத்தால் தாங்கி என்னை திரு சித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ வளைந்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினம் நீ என்னை வளைந்திடுமே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே. காரிருளில் நடக்கையிலே தீபமாக காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி அன்பின் பரலோக பிதாவே, உங்களுடைய நல்ல சமூகத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய பிரசனத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உங்களுடைய தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் தந்த இந்த ஆசீர்வாதமான கூட்டத்தின் நாட்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய சமூகத்திலே எங்களை கொண்டு வருகிறீரப்பா. உம்மை துதிக்க வைக்கிறீர் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு இடைப்படுகிறீரப்பா. எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறீர் ஐயா. என் வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறீர் அப்பா. எங்களை எவ்வளவாய் நேசிக்கிறீர் ஆண்டவர். உங்களுடைய அன்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மாலவேல பரிசுத்த ஆவியானவர் இடைப்படுவீராகப்பா. ஆவியானவர் எங்களோடு பேசுவீராகப்பா. எங்களோடு பேசுவீராக ஆண்டவர். நீரே கிரியை நடப்பிப்பீராக. தெளிவாய் பேசுவீராகப்பா. எங்களுக்கு புரியும்படியாய் பேசுவீராகப்பா. வார்த்தையினால உருவாக்குங்க தகப்பனே. உமக்கே நாங்கள் மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென் சொல்லுவோம். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மாலை வேளையிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை நான் மீண்டும் வாழ்த்துகிறேன். உன்னத பாட்டு வேத பகுதியை நாம் மீண்டும் எடுத்துக்கொள்ளலாம். 2ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். 10ஆம் வசனத்தையும் 13ஆம் வசனத்தையும் படிக்கலாம். என் நேசர் என்னோடே பேசி என் பிரியமே என் ரூபவதியே எழுந்து வா. அத்திமரம் காய் காய்த்தது. திராட்சை கொடிகள் பூ பூத்து வாசனையும் பரிமளிக்கிறது. என் பிரியமே என் ரூபவதியே நீ எழுந்து வா. ஆமென். ஆண்டவர் மணவாட்டிக்கு 2 முறை அழைப்பு கொடுக்கிறார். எழுந்து வா சொல்லுங்க. இப்படி நம்முடைய தமிழ் வேதாகமத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. நான் இன்னொரு மொழிபெயர்ப்பில் படிக்கும் பொழுது அந்த அழைப்பு எப்படி சொல்லப்படுகிறது என்று சொன்னால், வெளியே வா சொல்லுங்க. ரெண்டுக்கும் தொடர்புடைய விஷயம்தான் இல்லைங்களா?
எழுந்து கொஞ்சம் வித்தியாசமா தெரிஞ்சாலும் தொடர்புடைய இல்லைங்களா? எழுந்து வருவதும் வெளியே வருவதும் ஒரு தொடர்புடையதாக இருக்கிறது. இந்த வார்த்தை நம்மை அதிகமாக யோசிக்க வைக்கிறது. சரி, இப்ப ஏன் இந்த அழைப்பை ஆண்டவர் மணவாட்டிக்கு கொடுக்கிறார்? மணவாளனோடு தான் அவங்க இருக்கிறாங்க. நீங்க முதல் அதிகாரத்தில் பார்க்கலாம், 2ஆம் அதிகாரத்தில் பார்க்கலாம். ஆனாலும் மணவாளன் இப்படி ஒரு அழைப்பை கொடுக்கிறார். நீ எழுந்து வா, வெளியே வா. நீங்க வீட்டில் போய் நிதானமா படிச்சீங்கன்னா, அந்த வெளியே வா என்ற அந்த வார்த்தையெல்லாம் வைத்து படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். இப்ப மணவாளன் என்ன எதிர்பார்த்து மணவாட்டி அழைக்கிறார்னா, அவ ஒரு குடும்பத்தில் இருக்கிறார். நீங்க இந்த 8 அதிகாரமும் படிச்சு பார்த்தீங்கன்னா, என் தாயின் வீடு என்று சொல்லுவா, என் சகோதரர்கள் என்று குறிப்பிடுவா. அவ ஒரு குடும்பத்தில் இருக்கிறார். நாம் எல்லாரும் ஒரு குடும்பத்தில் இருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஆமா, சபையாகிய குடும்பத்தில் இருக்கிறோம். குடும்பமாகிய தனிப்பட்ட குடும்பம் எனக்கு இருக்கு. நாம பரலோக குடும்பத்தினுடைய ஒரு பகுதி. வசனம் சொல்லுது, எபேசியர்ல நினைக்கிறேன், பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கு நாமக்காரராகிய பிதாவை நோக்கி. இப்ப பாதி ஃபேமிலி எங்க இருக்கு? என்ன சொல்றதுக்கு தயக்கம்? மேல இருக்கு. பாதி ஃபேமிலி எங்க இருக்கு? கீழே இருக்கு. இது ரெண்டு இணைஞ்சாதான் என்ன ஃபேமிலி? முழு குடும்பம், ஹோல் ஃபேமிலி. பவுலங்க அழக தெளிவாகிறாங்க. பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மணவாட்டி நேசரோடு வாழ்ந்துகிட்டு இருந்தாலும் நேசரோடு நெருங்கி வாழல. என்ன பண்ணல? நெருங்கி வாழல. ஃபேமிலி கூட ரொம்ப நெருங்கி இருக்கிறாங்க. இப்போ மணவாளுக்கு என்ன ஆசை அப்படின்னா, நீ உன் ஃபேமிலி சூழ்நிலையிலே இருந்தனா நானும் உன்கிட்ட நெருங்கி பேச முடியாது, நீயே என்கிட்ட நெருங்கி பேச முடியாது. ஆமென் சொல்லுங்க. நாம இன்னைக்கு ஆண்டவரோடு நெருங்கி பேசணும்னு சொன்னா கொஞ்சம் நேரம் ஒதுக்கி அவர் சமூகத்தில் போனாதான் பேச முடியும். இப்படி எல்லாரோட கூட உட்கார்ந்துக்கிட்டு நம்ம என்ன பண்ண முடியாது? பேச முடியாது. இன்னைக்கு நிறைய குடும்பத்துல பிரச்சனை தெரியுங்களா? ஒருவர் உட்கார்ந்து பேசுறதே கிடையாது. இந்த பலா போன மொபைல் இன்னைக்கு வந்தது. இது உலகத்தான மாத்திரம் கெடுக்கல, நம்மாலையும் கெடுத்துக்கிட்டு தான் இருக்கு. உட்கார்ந்து பேசுறது கிடையாது. வாழ்க்கை மிஷின் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. கணவன் மனைவி பேசுறது கிடையாது. அவங்க உறவுல சரியா இருந்தாதான் பிள்ளைங்க சரியா. சொல்லுங்க. இந்த பிள்ளைகளுக்கு, ஒரு உறவுக்கு, ஒரு குடும்பத்துக்கு எடுத்துக்காட்டே அந்த கணவன் மனைவியாகிய அப்பா அம்மா. அவங்க ஒருத்தரை நேசிக்காம, அவங்க ஒரு பக்தி உள்ள வாழ்க்கையை செய்யாம, இந்த பிள்ளைகளுக்குள்ள தானா ஒரு காரியம் என்ன பண்ணாது? சொல்லுங்க. நாம செய்யறத நல்லதையும் நம்முடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டுதான் இருக்கு. நாம நம்முடைய சுயநலத்துக்காக பேசுகிற சின்ன பொய்யையும் நம்முடைய பிள்ளைகள் பார்த்து கொண்டுதான் இருக்கு. ஒரு முறை ஒரு போதகர், பேர் சொல்ல விரும்பல, தன்னுடைய மகனை, கண்டிப்பான போதகர், தன் மகனை ஒரு தவறு செய்து விட்டான் என்று சொல்லி, நீ செய்ததவன் சொல்லி அவர் கடுமையாக அடித்தார். அவன் செய்த தவறை இவர் கண் கூடாக பார்த்து விட்டார். ஆனா அவனோ நான் செய்யவில்லை என்று மறுத்து கொண்டே இருக்கிறான். இவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை.
வேகமாக அடித்தான். அவனுக்கு காயம் வருகிற வரைக்கும் அடித்தான். அந்த நேரத்தில் அந்த போதகருடைய மகன் வலி தாங்க முடியாம அவன் ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க, ஓடி போய்விட்டான். நீ ரொம்ப யோக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். சத்தம் லைட்டா எழுதிப்போம். ஆமென் சொல்லுங்க. அவன் சொன்ன வார்த்தை இவரை தாக்கிடுச்சு. இவர் போய் ஜெபிக்க ஆரம்பித்தவுடனே ஆண்டவர் சொன்னாரு, உன் பையன் சொன்னது கரெக்ட் தான். நீ செய்த தவறுக்கெல்லாம் நான் இப்படி அடிச்சு நீ செத்து போயிருப்ப. கண்டிக்கிறது நல்லதுதான், ஆனா அவன் மனதில் காயம் வருகிற அளவுக்கு நீ அடிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. ஆகையினால நம்முடைய உறவு முறை சரியா இருந்தால்தான் நம்முடைய பிள்ளைகள் சரியாக்கப்படுவார்கள். ஆமென் சொல்லுங்க. உங்க பிள்ளை ஜெபிக்கணும்னு ஆசைப்பட்டா நீங்க ஜெபிக்கிறதா மாற வேண்டும். உடனே அவனுக்குள்ள மாற்றம் வராது. உங்களை பார்க்க 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 ஒரு நாள் மாற்றம் வரும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் அப்பதான் கிரியை செய்ய ஆரம்பிப்பார். நீ வேதத்தை நேசிச்சு படிச்சனா அவன் ஒரு நாள் வேதத்தை நேசிக்க ஆரம்பிப்பான். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால ஒரு குடும்ப உறவு, ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய குடும்பம் எப்படி இருக்கணும் பைபிள் சொல்லுது இல்லையா? அது ஒரு அழகான குடும்பம். ஆனா உள்ள போய் பார்த்தா வித்தியாசமா இருக்குல்ல, வேற மாதிரி இருக்குல்ல. ஒரு வீட்டில் போய் ஒரு மணி நேரம் உட்கார்ந்து பாருங்க, குடும்பத்துடைய காரியம் எல்லாம் தெரியும். எங்க போற? ஆவிக்குரிய சபைக்கு போற. அதுல வேற ஒரு மேன்மை. எங்க போற? ஆவிக்குரிய சபை. சந்தோஷம். ஆனா வாழ்க்கையில அந்த மேன்மை தெரியணுமே. ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில அந்த மேன்மை தெரியும். மக்கள் பார்த்து கேட்கணும், எந்த சபைக்கு செல்கிறார், உன்னை நடத்துகிற போதகர் யார்? அதுதான் உன்னுடைய மேன்மை. அதுதான் உங்களுடைய மேன்மை. ஆரம்பத்தில் குடும்பம் ஆரம்பிக்கும் போது அப்போ நல்ல ஒரு அன்பு நெருக்கம், காலப்போக்கில் எல்லாமே மாறி போகுது இல்லை? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புருஷன்கிட்டயும் மாறிடுது, சொல்லுங்க, மனைவி கிட்டையும் மாறிடுது. கல்யாணம் புதுசில் தண்ணி கேட்டால் பணிவா பண்ணுவதில்லை, இப்போ கேட்டால் போய் எடுத்து முடியா அப்படின்றான். எங்க மூத்த போதவர் ஒரு அழகான ஒரு கதையை சொல்லுவார். திருமணம் நடத்தி வைக்கும் பொழுது ரெண்டு தம்பதி, மன்னிக்கும், ஒரு தம்பதியர், கணவன் மனைவி, அவங்க கல்யாணமான புதுசுல அவனுடைய அப்பா அம்மா வீட்டுக்கு போறாங்க. போகும் பொழுது அந்த சகோதரிக்கு ஒரு முள்ளு குத்திடுது. உடனே இந்த புருஷன், அம்மா என் இதயம் வலிக்குதுன்னு சொன்னார். என்னங்க, உன் காலில் முள்பட்டால் என் இதயம் வலிக்கிறது என்று அவர் சில உதவி செய்தார். ஒரு சில ஆண்டுகள் கழித்து அதே தம்பதியர் மறுபடியும் தன்னுடைய உறவினர் வீட்டுக்கு போகும் பொழுது வருஷங்கள் கடந்து போச்சு. கல்லு தடிக்கு இந்த அம்மாவுக்கு காலில் அடிபட்டுருச்சு. இவ்வளவு பெரிய மாடு மாதிரி எங்கேயாவது அறிவு இருக்கா? பார்த்து நடக்கக்கூடாது. அப்படியே அந்த அம்மா பிளாஷ்பேக்ல போனாங்க. அன்னைக்கு நான் சொன்னாரு, சொல்லுங்க, உங்க வீட்டுக்காரர் டைலாக்லாம் சொன்னது இல்லையா? உன் காலில் முள்ளு போட்டா என் இதயம் வலிக்குதுன்னு சொன்னாரு. இப்ப என்ன சொல்றாரு? பார்த்து நடக்கக்கூடாதா? புத்தி இல்லையா? அன்பு தேஞ்சி போகுது. இதை பிள்ளைகள் பார்க்கும் பொழுது எப்படி அவங்க ஒரு அன்பின் உறவை எப்படி கற்றுக்கொள்ள முடியும்? எப்படி கற்றுக்கொள்ள முடியும் சொல்லுங்க? அன்பு அப்படியே தானாவே வந்து இதயத்தை நிரப்பிடுமா? வாய்ப்பில்லை.
அதனால உங்களை சரிப்படுத்திக் கொள்ளுங்க. நேரத்தை ஒதுக்கி குடும்பத்தை கட்டுவதற்கான நேரத்தை ஒதுக்கி செயல்படுங்க. ஆமென் சொல்லுங்க. அது போல இப்ப மணவாளன் நீ குடும்பத்தோடு இருக்கிற நல்லது, நான் தான் கொண்டு, ஆனா என்னோடு நீ நெருங்கி வரணும்னு சொன்னா என்ன செய்யணும்? அந்த சூழ்நிலையிலிருந்து எழுந்து வர வேண்டும் அல்லது வெளியே வர வேண்டும். அப்பதான் உங்ககிட்ட என்ன பண்ண முடியும்? ஃப்ரீயா பேச முடியும். நீ என்கிட்ட மனம் திறந்து பேச முடியும், நெருங்க முடியும். வெறும் பாட்டு பாடிக்கிட்டே இருந்தா நெருங்க முடியுமா? இன்னும் உண்மை ராகமா பாட்டில போயிடலாமா சொல்லுங்க. இல்ல பெட்மன் செய்யாம அப்படி உடம்புல அப்படி ஷேக் பண்ணி அப்படி இப்படி பாட்டில போயிடலாமா? கிட்ட முடியாது. பாட்டு ஒரு 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 உதவி, ஆனா அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி செயல் இருக்கணுமே. இங்க நல்லா பாட்டு பாடிட்டு அங்க வீட்டுல போன வேற செயல் இருக்க கூடாது. இல்ல, கத்தர்கிட்ட நெருங்கக்கூடிய இந்த செயல் இருக்கணும். அந்த பாட்டோடு கூட உன்னுடைய செயலும் என்ன செய்யணும்? அப்படி இருக்கணும். இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி. ஆமென் சொல்லுங்களேன். இந்த பாடல பாடின தேவ மனுஷன் ஆண்டவர் கிட்ட போகிறதுல திருப்தியே அடைய மாட்டார். எப்படி? அவர் எங்க 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 உட்கார்ந்து இருப்பார்னு நான் சொல்லவே தெரியல. நான் அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அவரு ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிறான்னு கூட சொல்லுவேன். அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கிறார். யாரை பத்தி பேசுற புரியுதா? பெத்மன் செய்யா சொல்லுங்க. ஆமா, காலையில எழுந்திருக்கும் போதே வாயை திறக்கும் போதே ஒரு பாட்டோட தான் வாயை திறப்பா. நம்ம எப்படி திறக்கிறோம் சொல்லுங்க? வேற மாதிரி தர. சரி, வேணாம், நல்லா லைன்ல வேற ஏதாவது போய்கிட்டு இருக்கு சோத்திரம். சரி, அதுக்கப்புறமா ஒரு செயல் அந்த கடமைகளை செய்யும் போது கூட ஒரு பாட்டை கேட்டுக்கிட்டே தான் செய்வார். ஊழிய நாட்கள் எல்லாம் வீட்டில் இருக்கும் பொழுது அவருக்கு நல்ல விசாலமான தோட்டத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அங்க வேதத்தை அப்படியே படிச்சுக்கிட்டு அப்படியே அந்த வேதத்தை தியானிச்சுக்கிட்டு அப்படியே ஆண்டவரோடு பேசிக்கிட்டு இருக்கிறார். அப்பதான் அப்படியே என்ன பண்ணா, புது புது பாட்டெல்லாம் அந்த ராகத்தோட அந்த பாட்டு அப்படியே வருது. ஆமென் சொல்லுங்களேன். அவர்கிட்ட முதல்ல உள்ள நுழைஞ்ச உடனே மக்களை அதிகமா பேச விட மாட்டார். நம்ம ஏதாவது ஒரு நடப்புல அவர்கிட்ட நிறைய பேசணும்னு போன உடனே அவர் உடனே உள்ள போன உடனே அப்பா பிரைஸ் பண்ணலாமா, கொஞ்சம் துதிக்கல, உங்க வார்த்தையெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு கொஞ்சம் துதிக்கல, நம்மளையே துதிக்க வச்சல. நம்ம வாயில வருகிற தேவையில்லாத வார்த்தையெல்லாம் ஆஃப் பண்ணி ஆண்டவரை துதித்து வச்சு அவர் ஒரு பிளஸ் பண்ணி போ, கர்த்தரோட ஆசீர்வதிப்பார். ஆமென் சொல்லுங்க. யாரையும் அவர்கிட்ட குறையெல்லாம் எடுத்து போய் பேச முடியாது. அந்த குறை வாய அப்படி என்ன பண்ணிடுறாரு, துதி வாயாச்சு திருப்பி அனுப்பிச்சாரு. இப்படி இருக்கிற மனுஷனுக்கு இன்னும் என்ன பாட்டு வருது? அப்ப நெருங்கிறவருக்கே இப்படின்னா நமக்கு எப்படி? நெருங்கிட்டே இருக்கிறார். அவரோடு தான் வாழ்க்கை. சொல்றாரு, எனக்கு தேவ பிரசனை இல்லைன்னா நான் செத்துருவேன்ற, என்னால வாழ முடியாதுன்றார். நமக்கு என்னைக்காவது அப்படி சொல்லி இருக்கிறோமா? நமக்கு பிரசனமாவது சபையில வந்தாலும் நமக்கு பிரசனத்தை பத்தி என்ன பண்ணுது, ஞாபகமே வருது. அதனால ஆண்டவர் மனவாட்டிக்கு அழைப்பு கொடுக்கிறார், நீ என்கிட்ட வரணும். ஆமென். Praise the Lord. ஆண்டவர் இப்படி அழைப்பு கொடுத்தாலும் இந்த அழைப்பை நிறைவேற்றுவது மனவாட்டி கிட்டதான் இருக்கு.
பிரைஸ் தி லார்ட். எழுந்து வா, வெளியே வா என்று ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் அழைப்பு கொடுத்துக்கிட்டே தான் இருக்காரு. நாம தான் என்ன பண்ணணும்? செயல்பட வேண்டும். அதுக்கு நமக்கு என்ன வேண்டும்? விருப்பம் வேண்டும். சொல்லுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் சொன்னா விருப்பம் வேண்டும். விருப்பம் ரொம்ப முக்கியமானது. நீங்க இந்த விருப்பம்ன்ற வார்த்தையை நீங்க ஒருவேளை சரியா புரிஞ்சுக்கிறனா இன்றைக்கு நீங்க சரியா புரிஞ்சுக்கணும். விருப்பம் ரொம்ப முக்கியமானது. ஒரு மனிதனை இயேசு கிறிஸ்து சுகமாக்க வரார். 38 வருஷமா இருந்த வியாதியஸ்தனை சுகமாக்க அவனை தேடி வரார். அவரால் சுகமாக்கக்கூடிய வல்லமை அவர்கிட்ட இருக்கு. அவர் பார்த்தாலே சுகமாயிடுவான் இல்ல? சொல்லுங்க. அப்படிதானே? இயேசு உங்களை பார்த்தாலே நீங்க என்ன ஆயிடுவீங்க? சுகமாயிடுவீங்க. ஆனா ஆண்டவர் அவன் கிட்ட வந்துட்டு நீ சுகமாக வேண்டுமென்று இந்த கேள்வி இங்க தேவையா? நான் உங்களை பார்த்துக்க. இந்த கேள்வி இங்க தேவையா? நம்முடைய மனுஷீக அறிவுல இது தேவையா? அதெல்லாம் உண்மை. 38 வருஷமா ஒரு ஆள் படுத்துக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு பிரதர் என்ன, ஐயா 38 வருஷமா இந்த மனுஷன் படுத்துட்டு இருக்கிறான், உங்ககிட்ட சுகம் அளிக்கிற வல்லமை இருக்கு, ஜெபம் பண்ணு சொன்ன உடனே நான் என்ன செய்யணும்? 38 வருஷமா இந்த மனுஷன் கஷ்டப்பட்டிருக்கிறான்னு சொல்லி நான் ஜெபம் பண்ணி அந்த மனுஷன் என்ன செய்யணும்? எழுப்பி விட வேண்டும். ஆனா ஆண்டவர் என்ன கேட்கிறாரு? சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? அப்பா சொல்றான், ஆமா ஆண்டவரே, நான் விரும்பி அதற்காக செயல்படுகிறேன், ஆனாலும் முடியல, என்னால போகிறதுக்குள்ளேயும் அங்க யாராவது முந்தி போயிரா சொன்ன. இதற்கு அப்புறம் தான் தேவன் சுகம் தருகிறார். ஆமென் சொல்லுங்க. அப்ப விருப்பத்துக்கு ஒரு விசேஷம் இருக்குல்ல, அதுதான் நம்ம அங்க புரிஞ்சுக்கிறோம். ஒருவன் சுகமாகனா அவன் விரும்பணும், ஒருத்தன் விடுவிக்கப்படனா அவன் விரும்பணும். இன்னொரு சாட்சியை நான் உங்களுக்கு சொல்றேன், அது உங்களை அதிகமாக யோசிக்க வைக்கும். கென்னத் ஏகின் அப்படின்னு ஒரு தேவ மனிதன், வெளிநாட்டில் ஊழியம் செய்ய, ஒருவேளை இப்ப இருக்கிறாரா எனக்கு சரியா தெரியல, ஒரு நல்ல தேவ மனிதன். ஆண்டவர் அவரை வல்லமையாய் பயன்படுத்தி கொண்டிருந்தார். அவருடைய ஊழியத்தில் அநேக அற்புதங்கள் நடக்கும். ரொம்ப அதிகாரத்தோடு ஜெபம் பண்ணுவார். செவிட்டு ஆவியை வெளியே போனால் அந்த காதல அதிர்ந்து அந்த ஆவி வெளியே போறதை நம்ம அப்படியே கண் கூட பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு சிறந்த தெய்வ மனிதர். அவர் ஒரு நாள் மீட்டிங் முடிச்சுட்டு எல்லாருக்கும் ஜெபம் பண்ணிக்கிட்டு வராரு. அப்போ ஒரு சகோதரிக்கு ஜெபிக்க வரும்போது ஆவியானவர் சொல்றாரு, இவளுக்கு ஜெபிக்காத. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன? ஜெபம் பண்ணுன்னு சொல்றதுதான் நமக்கு தெரியும், ஜெபிக்காதன்னு சொல்றது நமக்கு. சில நேரங்களில் இதை நான் எங்கேயாவது சொன்னா சிலர் என்னை எதிர்ப்பார். ஆண்டவர் ஜெபிக்காத சொல்லுவார். எல்லா நேரத்தில் அல்ல, சில வேளைகளில் சொல்லுவார். யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதுறாரு இல்லையா, மரணத்துக்கு ஏதுவான பாவம் செய்தவர்களுக்கு வேண்டுதல் செய்ய நான் சொல்றாரா? வேதத்தில் அதுக்கு உதாரணங்கள் இருக்கு. இவர்களுக்காக ஜெபிக்கலாம், இவர்களுக்காக சொல்லுங்க, எழுதப்பட்டிருக்கு. வசன ஆதாரங்கள் நமக்கு. அப்போ அவன் அந்த சகோதரியுடைய வீட்டுக்காரர் அந்த ஊழியரை பார்த்து, ஐயா என் மனைவிக்கு பிரச்சனை இருக்கு, நீங்க ஏன் ஜெபிக்க மாட்டீங்கன்னா, நீ என்ன தனி அறையில வந்து பாரு. தனி அறையில வந்து பாரு. அறையில வந்த பிறகு சொன்னாரு, உன் மனைவிக்கு ஒரு பேயுடைய தொல்லை இருக்கிறது, பல வருடங்களாக இந்த தொல்லையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறா, நீ நிறைய பாஸ்டர்கிட்ட போய் ஜெபம் பண்ண,
இவளுக்கு விடுதலை கிடைக்கல, பின்பு அந்த பாஸ்டர்கள் எல்லாம் நீ குறையா பேசுவ, அதுவும் ஆண்டவர் சொல்லிட்டாரு. இப்போ உனக்கு ஒரு காரியத்தை நான் சொல்லி கொடுக்கிறேன். இவ ஏன் விடுவிக்கப்படலைன்னு சொன்னா இவளுடைய விருப்பத்தில் தான் பிரச்சனை இருக்கிறது. புரியுங்களா? இப்ப இன்னும் முழுமையா புரிஞ்சிருக்காரு. அந்த சப்ஜெக்டை முடிக்கும் போது தான் உங்களுக்கு புரியும். நான் அதை உனக்கு தெளிவுபடுத்துறேன்னு சொல்லி யார் ஜோமனாலும் அசையவே அசையாத அந்த சகோதரி அப்படியே கல்லு போல இருக்கும். இவர் கிட்ட போய் அந்த சகோதரியை பார்த்து, சகோதரியே, உன்னோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற பேயை விட்டு உனக்கு விடுதலையாக விருப்பமான்னு கேட்டார். அப்ப மாத்திரம் தலையை தெளிவா நிவர்த்தி, இல்லை எனக்கு இந்த பேயோடு தான் வாழணும்னு சொன்னாங்க. பக்கத்தில் இருக்கிற புருஷன் காட்டி, உனக்காகவே உன் புருஷன் அன்பா காத்துக்கிட்டு இருக்கிறானே, இவன் உனக்கு வேண்டாவா? ஏன்னா அவன் எனக்கு வேண்டாம், எனக்கு இந்த பேய் தான் வேணும்னு சொன்னான். பேயோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். அவளுக்கு அதுல இருந்து வெளியே வர சத்தம் வரலையே. அதனால ஆண்டவர் சொல்லிட்டாரு, அவளை நான் விடுவிக்க. அப்ப விருப்பம் எவ்வளவு முக்கியம். நீங்க சாதாரணமா நினைச்சிருக்கிறீங்க இது வரைக்கும், இன்னைக்கு தெளிவடைங்க. விருப்பம் ரொம்ப முக்கியம். ஒருவேளை உங்களுக்குள்ள நல்ல விருப்பங்கள் இல்லை, ஏதோ கெட்ட விருப்பங்கள் உங்க வாழ்க்கையில போராடிக்கிட்டு இருக்குமானால் அவைகளை ஜெபித்து சாகடித்து விடுங்கள். அதை தள்ளி வைக்க வேண்டாம், அதை சாகடித்து விடுங்கள். ஏன்னா அதை சாகடிக்கலன்னா அது மறுபடியும் என்ன பண்ணும்? நல்லதான் சொல்லுங்க, வரும், மறுபடியும் எழும். அதை சாகடித்து விடுங்கள், அல்லது உங்களை விட்டு அதை துரத்தி விடுங்கள். விருப்பம் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் அழைப்பு கொடுக்கிறார். ஆனா நாம விருப்பத்தோடு செயல்பட்டாதான் என்ன பண்ண முடியும்? எழுந்து அவர் விரும்புகிற அந்த வளர்ச்சிக்கு, அந்த நெருக்கத்துக்கு, அவர் விரும்புகிற அந்த இடத்துக்கு நீங்களும் நானும் போக முடியும். ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு குருடனுக்கு நான் சுகமாகணும்ன்ற விருப்பம் வந்துருச்சு இல்லையா? சுவிசேஷத்தை இன்றைக்கு நான் சுகத்தை சொல்லுங்க. நீங்க அந்த குருடனை சாதாரணமா நினைக்கிறீங்கல்ல, அந்த குருடனை பத்தி நீங்க அதிகமா யோசிக்க மாட்டீங்க. அந்த குருடன் பயன்படுத்தின ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, ரொம்ப விசேஷமானது. தாவீதின் குமாரனே. அப்ப தாவீதை பத்தி தெரியாத ஒருத்தனுக்கு தாவீதின் குமாரனை பத்தி தெரியுமா? சொல்லுங்க. யூத மக்கள் தங்களுடைய முதல் படிப்பு எதை தெரியுமா படிப்பாங்க? இந்த தோரா என்ற இந்த வேத புத்தகத்தை படிப்பாங்க. 5 ஆகமம், ஆதியாகமம், யாத்ராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம் என்று சொல்லுகிற தோரா என்று அழைக்கப்படுகிற இந்த படிப்பை படிச்ச பிறகுதான் அடுத்த படிப்பு அவனுக்கு அனுமதிக்கப்படும். அதனால எப்படி இருக்கிறான் பார்த்தீங்களா? அசைச்சிக்க முடியல. ஆமென். உலகெல்லாம் திரும்பி பார்க்குது. எப்படி தாக்குனாலும் அவனோடு கர்த்தர் இருக்கிறார். அவனுடைய பிளேன்ல கூட பாருங்களேன், ஏல் அப்படின்னு வேர்டு இருக்கும். ஏரோப்ளைன்ல ஏல் என்ன தெரியுங்களா? தேவன் அர்த்தம். அவன் பிளேன்ல கூட என்ன எழுதி வச்சிருக்கிறானா, நான் என் திறமையில பிளேன் ஓட்டல, கர்த்தர் என்னை சுமந்து செல்கிறார். ஆனால் அவங்களுக்கு ஒரு கூட்டத்துக்கு என்ன வரல? ரட்சிப்பு வரல. ஓகேங்களா? அவங்களுக்கு இருக்கிற வெளிச்சத்தின்படி தேவன் அவங்க என்ன பண்றாங்க? பின்பற்றுகிறாங்க. ஒரு கூட்டம், ஒரு சிறிய கூட்டம்
தேவன் ரட்சித்திருக்கிறார். ஆனால் அவர்களை முழுமையாக தேவன் ரட்சிப்பார். அவர்களுக்காகத்தான் தேவன் அந்தி கிறிஸ்துவை அனுமதிக்க போகிறார். அந்த நாட்களில் அவர்கள் கண்கள் திறக்கப்படும். இஸ்ரேல் என்ற அந்த தெய்வ மக்கள் ரட்சிக்கப்படுவார்கள். ஆமென் சொல்லுங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்போ இந்த குருடன் சின்ன வயசுல அவன் வேதத்தை படிச்சதால தான் தாவீதின் குமாரன் என்றது அவனுக்கு தெரிஞ்சது. இந்த தாவீதின் குமாரன் என்ற வார்த்தை தான் அவரை நிக்க வச்சு. ஏன்னா விஷயம் தெரிஞ்சவன் தான் இந்த பெயர்ல அவர் அழைக்க முடியும். விஷயம் தெரியாதவன் என்ன பண்ண முடியாது. ஆமா, ஆண்டவர் ஆசைக்குது. யாரோ ஒருத்தன் விஷயம் தெரிஞ்சவன், வேதம் தெரிஞ்சவன், தீர்க்க தரிசனம் தெரிஞ்சவன் என்ன அழைக்கிறானே, தாவீதின் குமாரனே அப்படின்னு ஆண்டவருடைய பார்வை திரும்புகிறது. ஆமா, சின்ன வயசுல இருந்து என் வேதத்தை படிச்சவன் ஆனா இன்னைக்கு குருடனா இருக்க அப்படின்னு ஆண்டவர் அங்கே திரும்பி நின்று நின்று ஆண்டவர் திரும்பி அவனை அழைத்து வர சொல்லி அவனுக்கு என்ன பண்றாரு சொல்லுங்க, சுகம் கொடுக்க. அவன் விருப்பம் அங்க அவனை எப்படி எல்லாம் செயல்பட வைக்குது பாத்தீங்கன்னா, அவன் சத்தமா கூப்பிடுறான். அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, அவனை அதட்டுறாங்க. இத்தனை கூட்டத்தின் மத்தியில உனக்குதான் சுகம் கொடுத்துருவாரா, உன் சத்தம் என்ன கேட்டுருவான், எதையோ டிஸ்டர்ப் பண்றாங்க. ஆனா வசனம் சொல்லுது, அவன் இன்னும் அதிகமாய் கூப்பிட்டான். ஜெபம் ஒரு அளவுல பண்றேன், பதில் கிடைக்கல, இன்னும் ஜெபம் பண்ண. இன்னும் பதில் கிடைக்கல, இன்னும் ஜெபம் பண்ணு. ஜெபத்தை நிறுத்தாதே, ஜெபத்தை நிறுத்தாதே. ஒரு நாள் உன் ஜெபம் அவரை அசைக்கும், அவரை நிற்க வைக்கும், அவரை திரும்பி பார்க்க வைக்கும், உனக்காக அவரை கிரியை செய்ய வைக்கும். மறந்துடாதே. அவனுடைய விருப்பம் எப்படியெல்லாம் அவனை செயல்பட வைக்கிறது பாத்தீங்களா? அதுதான் இங்க நான் உங்களுக்கு விலைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அவன் ஒரு பிச்சைக்காரனுடைய வஸ்திரத்தை அணிந்திருக்கிறான். அந்த இஸ்ரேல் மக்களுடைய கலாச்சாரத்தின்படி அன்றைக்கு அது பயன்படுத்தப்பட்டது. ஆசாரியனுக்கு ஒரு வஸ்திரம், லேவியனுக்கு ஒரு வஸ்திரம், ராஜாவுக்கு ஒரு வஸ்திரம், குஷ்டரோகிக்கு ஒரு வஸ்திரம், பிச்சைக்காரனுக்கு ஒரு வஸ்திரம் சொல்லி அன்றைக்கு ஒரு வித்தியாசத்தை கொண்டு வந்துட்டான். ஆனா அவன் என்ன பண்றான், அவனுக்கு இன்னைக்கு சுகம் பெற்றுக்கணும், விடுதலை பெற்றுக்கணும் அப்படின்னு விருப்பம் வந்தவனே அந்த வஸ்திரத்தை அவன் தூக்கி போட்டுட்டு போனான். எல்லாரும் கேட்டிருப்பாங்கடே, இந்த வஸ்திரம் மறுபடியும் உனக்கு கிடைக்காது. அந்த வஸ்திரத்தை போட வேண்டிய நிலைமை எனக்கு கிடையாது. அவன் சொல்லுங்களேன், நான் புதிய வஸ்திரத்தை பெற்றுக்கொள்ள போகிறேன், நான் புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள போகிறேன். இதெல்லாம் எப்படி நடக்குது? அவனுக்குள்ள வந்த விருப்பம் அவனை ஜெபிக்க வைக்கிறது, அவனை செயல்பட வைக்கிறது. அப்ப உங்களுடைய செயல்பாடு இல்லாம நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர முடியாது. எவ்வளவு பெரிய பிரசையார் வந்து பேசினாலும் நீங்க செயல்படாவிட்டால் உங்களுக்கு தேவன் வளர்ச்சியை தர மாட்டார். நீங்க விரும்புங்க, நீங்க செயல்படுங்க, ஆவியானவர் உதவி செய்து உங்களை அவருடைய பக்கத்தில் கொண்டு வருவார். ஆமென் சொல்லுங்க. எழுந்து வெளியே தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அதனால குடும்பத்தை விட்டுட்டு வர சொல்லல, தவறா புரிஞ்சிக்காதீங்க. எப்போதுமே அந்த அந்த அமைப்புக்குள்ளேயே இருந்துட்டு நீ தேவனோடு கூட என்ன பண்ண முடியாது. அப்ப தேவனுக்குன்னு ஒரு நேரத்தை என்ன பண்ணணும், ஒதுக்கணும். அதே சமயத்தில் குடும்பத்தை மறந்துடக்கூடாது. ஒருவேளை நீங்க அதிகாலையில தேவனோடு பேசு, ஒருவேளை உனக்கு சூழ்நிலை சரியில்லைன்னா இரவு நேரத்தில் பேசு. தேவனோடு நெருங்கணும்.
தேவனுக்கு 100%, குடும்பத்துக்கு 80%. இல்ல சொல்லுங்க, தேவனுக்கு குடும்பத்துக்கு 80%. மற்றவங்களுக்கெல்லாம் நீங்களே ஃபில்அப் பண்ணிக்கணும். 30, 40, 50 தான் போட்டுக்கணும். ஆனா தேவனுக்கு கொடுக்கிற 100% வேற யாருக்கும் கொடுத்துடக்கூடாது. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினால இந்த அழைப்பை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. மணவாட்டிக்கு தேவன் கொடுக்கிற அழைப்பு, எழுந்து வா, வெளியே வா, என்னோடு கூட நெருங்குவதற்கான ஆண்டவர் கொடுக்கிறதான அழைப்பு. ஒரு ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். இந்த அழைப்பை அவங்க நிறைவேற்றி நெருங்கிட்டாங்களா? இந்த அழைப்பை அவங்க நிறைவேற்றாங்களா? அது தெரியணும்ல, தெரியணுமா வேணாம்? இல்லைன்னா அந்த கேள்விக்கு பதில் இல்லாத மாதிரி இருக்கும்ல. நெருங்கிட்டாங்களா? ஸ்தோத்திரம். படிக்கிறீங்களா ஒரு வசனத்தை? 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படிங்க. போதும் போதும். எப்படி வராங்க? எப்படி? சார்ந்து கொண்டு. எப்படி? நெருக்கமா இல்லையா? அது சொல்லுங்க. இப்ப அந்த அழைப்பை அவங்க நிறைவேற்றிட்டாங்களா? இப்ப மக்கள்லாம் பார்க்கிறாங்க அந்த காட்சியை. நேசரோடு கூட சாய்ந்துகிட்டே வரா. தனியா பார்க்க முடியல மணவாட்டிய. யாரு கூட தான் இருக்கிறா? ஏன்? கர்த்தர் ஒரு அழைப்பை கொடுத்தார். எழுந்து வா, வெளியே வா, என்னோடு என்னோடு. நீங்களே ஒரு வார்த்தையை சொல்லல, நெருங்கி வா. நான் விரும்புகிற ஆவிக்குரிய இடத்துக்கு வா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென் சொல்லுங்க. அவங்க அந்த அழைப்பு என்ன பண்ணிட்டாங்க? நிறைவேற்றிட்டாங்க. அதுக்கு தான் அந்த வாசம். ஓகேங்களா? இப்ப அடுத்த அழைப்பை பார்க்கலாமா? 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். லீபனோனிலிருந்து என்னோடே வா. இரண்டாவது அழைப்பு என்ன? என்னோடே வா. வார்த்தை அதுதான் நமக்கு முக்கியம். ஓகேங்களா? என்னோடே வா சொல்லுங்க. லீபனோன் பகுதியில் இருக்கிற மணவாட்டிக்கு ஆண்டவர் 2வது ஒரு அழைப்பை கொடுக்கிறார். லீபனோனுடைய உயரம் தெரியுங்களா? 7000 அடி உயரம் கொண்டது. அந்த லீபனோன் மலைக்கு இன்னொரு அருமையான பெயர் உண்டு, வெண்மலை. சொல்லுங்க. அதனுடைய உயரம் என்ன? 7000 அடி கொண்ட உயரம். அப்பனா மணவாட்டி எங்க இருக்கிறாங்க? உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க. எங்க இருக்கிறாங்க? நம்மை உயர்த்துகிறவர் கர்த்தர் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்மை தாழ்த்துகிறது கர்த்தர் தான். நிறைய பேருக்கு தாழ்த்தனா பேய் தாழ்த்துறாங்க. அது தப்பான வெளிப்பாடு. வசனம் சொல்லுது, அவர் தமக்கு சித்தமானவனை தாழ்த்துகிறார், தமக்கு சித்தமானவனை. சத்தமே வரல. அப்ப தாழ்த்துறது யாரு? அங்க அப்படியே மனசு வரல பாருங்களேன். அப்படியே உள்ள போது வார்த்தை. கர்த்தர் தாழ்த்தனா என்ன ஏற்றக்கூடாதா? சொல்லுங்க. கர்த்தர் தாழ்த்தனாலும் விஷயம் இருக்கும், உயர்த்தனாலும் விஷயம் இருக்கும். தாழ்த்துறாருன்னா எதையோ கற்றுக் கொடுக்க விரும்புகிறார், உயர்த்துறாருன்னா எதையோ நம்மை கொண்டு செய்ய விரும்புகிறார். இந்த வார்த்தையை மறுபடியும் சொல்லுங்க. நம்மை தாழ்த்துகிறார் என்று சொன்னால் கர்த்தர் நமக்கு எதையோ கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். நம்மை உயர்த்துகிறார் என்று சொன்னால் நம்மை கொண்டு எதையோ செய்ய விரும்புகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகையினால கர்த்தருக்கு மணவாட்டியை உயர்ந்த இடத்துல கொண்டு போயிட்டார். அப்படிதானே? சொல்லுங்க. உயர்த்துறது அவர் தானே. நிறைய பேர் உயர்வை பிடிச்சுக்கிறான், உயர்த்துறவரை விட்டுட்டான். மேல போக போக உயர்வை பிடிச்சுக்கிறான். யாரை விட்டாராம்? ஆனா நமக்கு யாரை பிடிச்சுக்கணும்? உயர்வு கிடையாது. அது இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு காணாம போயிடும்.
ஒரு சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். நடந்த உண்மையான சாட்சி. ஒரு மனிதனை கர்த்தர் ஆசீர்வதிச்சு, அவருடைய பிசினஸ் எல்லாம் ஆசீர்வதிச்சு, அப்படியே படிப்படியா உயர்த்தி தங்க தட்டுல சாப்பிடுற அளவுக்கு உயர்த்திட்டார். என்ன தட்டு? நம்மள பார்க்கவே இல்லை. இப்ப என்ன நடந்ததுன்னா, இந்த உயர்வு வர 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 முதல்ல சபைக்கு போகிறத நிறுத்தினார். எங்க போக? பாஸ்டர் 2-3 முறை வந்து பார்த்து பேசல. பாஸ்டர், உங்களுக்கு வர வேண்டிய காணிக்கையெல்லாம் கரெக்டாக வந்துடும் பாஸ்டர். நான் பிஸ்னஸில் ரொம்ப பிஸி ஆகிட்டேன், அதனால என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சில பாஸ்டர் அதுக்கு தோத்துறோம்னு சொல்கிற பாஸ்டருங்க இருக்கிறாங்க. எல்லாரும் இல்லை, சில பாஸ்டருங்க இருக்கிறாங்க. பிரைஸ் எல்லாம் அந்த மாதிரி பாஸ்டர் பெற்ற விசுவாசிக்கு ஐயோ. அப்படி ஒரு பாஸ்டர் கிடைச்சிருந்தா அவனுக்கு ஐயோ. கர்த்தருடைய வழிகள் தான் முக்கியம். கர்த்தருடைய வழிகள் தான் முக்கியம். சரி, இப்போ அது ஒரு பக்கம் நடந்துச்சு. அதுக்கப்புறமா குடும்பமா கூடி ஜெபம் பண்ணுவோம். எத்தனை பேருக்கு குடும்ப ஜெப பழக்கம் இருக்கீங்க? தடுமாறுது கையெல்லாம், தடுமாறு. இல்லைன்னா இன்றையிலிருந்து ஏற்படுத்தி கொள்ளுங்க. ஒரு வேளையாவது குடும்பமாக கூடி செபிக்க பழகி கொள்ளுங்க. ஒருவேளை அந்த நேரத்தில் யாரோ குறிப்பிட்டவர் உங்க வீட்டில் இல்லாம போகலாம். இருக்கிறவங்க குடும்பமா ஜெபம் பண்ணுங்க. இவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அடுத்தது குடும்ப ஜெபத்துல கலந்து கொள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விலை. முதல்ல சபை கூடுதல விலகிட்டார். அடுத்தது ஆண்டவர் பொறுமையா இருந்தார். ஆண்டவர் எப்படிப்பட்டவரே? கிருபை உள்ளவர், மிகுந்த கிருபை உள்ளவர். நம்ம கண்ணுக்கு அதெல்லாம் வரும். அவர் சாட்டை எடுத்ததெல்லாம் வராதுல்ல. எங்கேயா போய் இயேசு சாட்டை எடுக்கிறாரு பேசுறீங்களா? இல்லை, மனதுருகுவா, உண்மையில மனதுருகுவா, உருகுவார் உருகுவார். ஒரு நாள் எடுக்கும் போது எடுப்பாரா எடுக்க மாட்டாரா? எடுத்தாரா இல்லையா? சாட்டை எடுத்தாரா? நான் இதை பிரசங்கம் பண்ணலாமா? பைபிள் இதுக்கு ஆதாரம் இருக்கா? மனதுருகா உருகுவார் சொல்ல தெரிஞ்ச உனக்கு சாட்டை எடுப்பார் என்றது சொல்ல தெரியும். இறக்க செய்வார் என்று சொல்ல தெரிந்த உனக்கு இன்னும் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும், அதையும் சொல்ல தெரியும். நான் பேசுகிறதெல்லாம் வசனத்தில் இருக்கு. பொறுமையா இருந்தார். சபை கூடி வருதலை விட்டாரு, பொறுமையா. குடும்ப ஜெபத்தை விட்டாரு, பொறுமையா. அதுக்கப்புறம் அந்த மனுஷன் என்ன தெரியுமா பண்ணாரு? இந்த சாப்பாடுக்கு ஜெபம் பண்ணி சாப்பிட்ற பழக்கம் இருக்குல்ல, அதை கூட மறந்துட்டான். பிசினஸ் கண்ணை மறைச்சிடுச்சு, உயர்வு கண்ணை மறைச்சிடுச்சு. ஆண்டவர் பார்த்தாரு, இனி இவனை இப்படியே விட்டா, இனி இவனை இப்படியே விட்டா சரி வராது. திடீரென்று பிசினஸ்ல ஒரு பிரச்சனை வருது. இவரும் இன்னொரு பார்ட்னர் சேர்ந்து அந்த பிசினஸை நடத்துறாங்க. அவர் செய்த தவறுனால பிரச்சனை அதிகமாகி இவரை காவல்துறையினர் வந்து இவரை கைது செய்து சிறையில் அடைத்து விட்டார்கள். அங்க ஒரு சூப்பர் தட்டு கொடுத்தாங்களாம். என்ன தட்டு? எனக்கு காது கேட்கல, புதுசா. அலுமினிய தட்டு. அந்த தட்டை கையில வாங்கினார் பாரு மனுஷன், கண்ணுல இருந்து கண்ணீர் வருதான். சில ஆளை ஜெயில போட்டாதான் திருந்தோம்னா ஏசுநாதர் அங்கேயும் போடுவார். நமக்கெல்லாம் அப்படி வேண்டாம்னு நினைக்கிறேன். நம்ம இன்னைக்கே தெரிஞ்சிடலாம். நாம சொல்ல மாட்டீங்க, இன்னைக்கே தெரிஞ்சிடலாம். அன்பா சொல்லும் போதே தெரிஞ்சிடலாம். சாட்டெல்லாம் வேணாம். என்ன வேணாம் சொல்லுங்க ஏசப்பா, சாட்டெல்லாம் எங்களுக்கு
வேண்டாம். சிறைச்சாலை எங்களுக்கு வேண்டாம். அலுமினிய தட்டு எங்களுக்கு வேண்டாம். நாங்க தாவீதை போல இன்றைக்கே உங்க பாதத்துக்கு விழுந்து விடுகிறோம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்ப ஜெபம் பண்றார், ஆண்டவரே என்ன நீங்க வாழ்க்கையில உயர்த்துறீங்க. நானும் நன்றி கெட்டவனாக சபை கூடி வருதலை விட்ட, உங்களை தேடுறதை விட்ட, தனி ஜெபத்தை விட்ட, வேத வாசிப்பை விட்ட, குடும்ப ஜெபத்தை விட்ட, சாப்பாடுக்கு கூட ஜெபம் பண்றத விட்டுட்ட ஆண்டவரே. என்ன ஒரு விஷயம் மன்னிச்சு என்னை வெளியே கொண்டு வாங்க. இனி நீங்க தான் என் வாழ்நாட்கள்ல முதலிடத்துல இருப்பீங்கன்னு கண்ணீரோடு செபித்தார். மனம் திரும்பினால் மனம் இறங்குவார். ஆண்டவர்கிட்ட இருக்கிற குணம் என்ன? மனம் திரும்பினால், மனம் திரும்புகிறது போல நடிப்பதல்ல. யூதா ஜனங்கள், அந்த வசனம் யூதா வம்சம் நினைக்கிறேன், எரேமியால வரும். அவன் கள்ளத்தனமாய் மனம் திரும்பினான். அப்படி ஆமா, கள்ளத்தனமா, உண்மையா மனம் திரும்ப. இன்னைக்கு பிரசங்கத்தை கேட்டு உண்மையா மனம் திரும்புறது கிடையாது. உண்மையா மனம் திரும்பினா கர்த்தர் என்ன பண்ணுவாரு? மனம் இறங்கி உன்னை மன்னித்து மீண்டும் உன்னை உருவாக்கும். உயர்வா உயர்த்துகிறவரா? சொல்லுங்க. உயர்வா உயர்த்துகிறவரா? உயர்த்துகிறவரை தான் பிடித்துக் கொள்ள வேண்டும். அந்த மனிதன் மனம் திரும்ப கர்த்தர் உதவி செய்தார். அப்போ மணவாட்டி உயர்ந்த இடத்துல இருக்கிறாங்க, ஆசீர்வாதத்துல உயர்ந்த இடத்துல போயிட்டாங்க, 7000 அடி உயரத்துல போயிட்டாங்க. எல்லாரும் இப்ப எப்படிதான் பாக்குறாங்க? மணவாட்டிய அண்ணாந்து பாக்குறாங்க. நேற்று சைக்கிள்ல போயிருந்தோம், இன்னைக்கு பெரிய கார்ல போறான்ப்பா. நேற்று சின்ன வீட்டுல இருந்தா இன்னைக்கு பெரிய பில்டிங்ல இருக்கான்ப்பா. கர்த்தர் உயர்த்தினார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனா ஆண்டவர் கூடவே ஒன்று சொல்லி கொடுக்கிறாரு, எவ்வளவு உயர்வு வந்தாலும் ஏன் கூட நீ நடக்கணும், என்னோடு வரணும். நீ அதை பிடிச்சுக்கிட்டனா உனக்கு பிரச்சனை வந்துடும். ஆகினால நீ என்னோடு நடக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. யாரோடு நடக்க வேண்டும்? சொல்லுங்க. என்னோடே வா. ஒரு அருமையான அழைப்பும் ஆலோசனையும் கலந்த ஒரு வார்த்தை. உன்னுடைய வாழ்க்கையுடைய பாதுகாப்பு என் கூட இருப்பது. பணம் உன்னை பாதுகாக்காது, உறவு உன்னை, ஆனா உறவு நீங்க ஏசிச்சாவனா அது பாதுகாக்காது. என்னோட இருந்தனா உனக்கு பாதுகாப்பு, உனக்கு ஆசீர்வாதம், உனக்கு மேன்மை. எவ்வளவு ஆசீர்வாதம் வந்தாலும் அவரோடு இருக்கிற அந்த உறவை நீங்க என்ன பண்ணக்கூடாது? கொஞ்சம் கூட விடக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. மணவாட்டி யாரு கூட தான் இருக்கணும்? என்னோட வா. அந்த உறவை ஒரு நாள் விட்டு கொடுக்காதீங்க. சில நேரத்தை விட்டு கொடுக்காதீங்க. பைபிள் படிக்கிற நேரத்தை விட்டு கொடுக்காதீங்க. காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. ஒரு நாள் நீங்க காம்ப்ரமைஸ் ஆனா அடுத்த நாள் அது அப்படியே தொடரும். பார்த்திருக்கீங்களா? ஒரு நாள் நீங்க பைபிள் படிக்கிற நேரத்துல யாரோ உங்களுக்கு முக்கியமா தெரிஞ்சு, எந்த வேலையும் முக்கியமா தெரிஞ்சு போனீங்கன்னா அடுத்த நாளும் பிசாசு சொல்லுவான், பிரச்சனை இல்லப்பா, அப்புறம் படிச்சுக்கலாம். எப்படி இல்ல, என் தேவனோடு இருக்கிற அந்த நேரத்தை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். ஒரு ஆமென் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். அந்த நேரத்தை விட்டு கொடுக்காதீங்க. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். சிஸ்டர் சாரா நவரோஜம்மா உங்களுக்கு தெரியல, பழைய ஒரு பரிசுத்தவாட்டி, அருமையான பாடகி, தெய்வீக பாடல், என்னென்னமோ பாட்டெல்லாம் வருது. இந்த பாட்டுக்கு இணையான பாட்டு இல்லை. என்னை மறவா
உந்தன் தயவா என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவா என்னை நடத்தும். 2 முறை அவங்களை நான் முகமுகமா சந்தித்து சில மணி நேரம் அவர்களோடு பேசக்கூடிய பாக்கியம் என் ஊழிய பாதையில் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவங்கள நானும் 2 முறை சந்திக்க போகும் பொழுது அவர்கள் ஜெப நேரத்தில் இருந்தாங்க. அவங்க ஜெப நேரம் முடிகிற வரைக்கும் நானும் என்னுடைய மூத்த போதகரும் காத்திருந்து தான் அவங்கள பார்த்துட்டு வந்தோம். யாருக்காகவும் தேவனோடு பேசுகிற நேரத்தை அவங்க என்ன பண்ணல சொல்லுங்க, விட்டு கொடுக்க. வயசான காலத்துல தான் அவங்கள பார்த்தேன். என்கிட்ட பேசும்போது கூட அவங்க தாயார் தலையில ஸ்காப் முக்காடு போட்டு தான் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. எப்பொழுதுமே ஒரு முக்காடு போடுற பழக்கம் அவங்களுக்கு, ஏதோ ஜெபத்துல மட்டும்தான், எப்பொழுதுமே அவங்க போடுவாங்க. அந்த முகத்தில் இருக்கிற பிரகாசத்தை என்னால் வர்ணிக்கவே முடியல. அப்படி ஒரு பிரகாசம். தேவனோடு இருக்கிற அந்த உறவு அமேன் சொல்லுங்க. ஏன் சிலர்லாம் பிரகாசமா இருக்கிறாங்க, கர்த்தரோடு இருக்கிறாங்க. ஐயா அதை புரிஞ்சிக்கல. கர்த்தரோடு இருக்கிறவன் அவன் வாழ்க்கையில பிரகாசமா இருப்பான். ஆமென். அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். என்னோட வா, என்னோட வா. சரி, 3வது அழைப்புக்கு போயிடுவோம். நேரம் போய்கிட்டு இருக்கு. ஸ்தோத்திரம். 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து படிங்க. திரும்பி வா, திரும்பி வா, திரும்பி வா, சுலமித்தியே, நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா, திரும்பி வா, திரும்பி வா. சூலமெத்தியில் நீங்கள் எண்ணத்தை பார்க்கிறீர்கள். அவள் 2 சேனையின் கூட்டத்துக்கு சமானமானவள். சமானமானவள். ஓகே ஓகே, கவனி. இப்போ ஒரு அழைப்பு வருது. என்ன அழைப்பு? திரும்பி வா, திரும்பி வா, சூலமித்தியே, திரும்பி வா. முதல் அழைப்பு என்ன? எழுந்து வா, வெளியே வா. 2வது அழைப்பு என்ன? என்னோடு வா. 3வது அழைப்பு தேவன் தரவில்லை. நல்லா கவனிக்க, தேவன் தரவில்லை, மனிதர்கள் தருகிறதான அழைப்பு. திரும்பி வா சுலமித்தியே, திரும்பி வா அப்படின்னு ஒரு கூட்ட மக்கள் இந்த மணவாட்டியை அழைக்கிறார்கள். ஆமென் சொல்லுங்க. சில ஆள் சொல்லுவாங்க, எங்களெல்லாம் அழைக்கிற மாதிரி நடந்துக்கிட்டாதானே அழைப்பாங்க. புரியுதா? நான் பேசுற இந்த வார்த்தை புரியுதா? அழைக்கிற மாதிரி நடந்துக்கணும். எப்படி? ஆமா. அதுக்கு மேல புரியல, வீட்டில் போய் 1 மணி நேரம் பொறுமையா யோசித்து பாருங்க. அப்ப ஆண்டவர் உங்களுக்கு புரிய வைப்பார். ஒரு வீட்டுக்கு போனா நல்லதை பேசினா மறுபடியும் உங்களை என்ன பண்ணுவான்? கூப்பிடுவான். அங்க போய் கோல் முட்டனை கூப்பிடுவாங்களா? அங்க போய் ஊருக்கதையை பேச கூப்பிடுவாங்களா? Praise the Lord. செய்தி கொடுக்க அழைத்தா, செய்தியை ஒழுங்கா கொடுத்தா மறுபடியும் கூப்பிடுவாங்களே. நீ உன்னை பத்தி பேசிட்டு இருந்தா கூப்பிடுவாங்களா? நிறைய பேருக்கு அழைப்பு இல்லையேன்னு வருத்தம். அழைக்கும்படி நடந்து கொள்ளணும். ஆமென். மற்றவர்கள் அழைக்கும்படி நடந்து கொள்ளணும். மற்றவங்க தேடும்படியான வாழ்க்கையை செய்யணும். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப மணவாட்டியுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு பாருங்க. தேவனுக்காக எழுந்து வந்ததால, தேவனுக்காக வெளியே வந்ததால, தேவனோடு கூட நெருங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறதால இப்ப எல்லாரும் மணவாட்டி என்ன சொல்றாங்க? திரும்பி வா,
திரும்பி வா. மனவாட்டியே, எங்களுக்கு நீ தேவை. சபை சொல்லுது, மனவாட்டி எங்களுக்கு தேவை. எங்களுக்கு தேவை. 2 சேனையின் கூட்டத்துக்கு சமானமானவர் யார் அவர்? ரெண்டு கூட்டத்துக்கு இணையானவர், 2 கூட்டத்துக்கு பயன்படுகிறவர். இதை மட்டும் நான் கண்டிப்பா விலைக்கு சொல்லணும். சொல்லி நம்ம ஜெபத்தில் போவோம். 2 கூட்டம் சொல்லுங்க. ஒன்று ரட்சிக்கப்படாத கூட்டம், இன்னொன்று ரட்சிக்கப்பட்ட கூட்டம். 2 கூட்டத்துக்குமே ஆசீர்வாதமாய் இருக்கிறவதா மனவாட்டி. ரட்சிக்கப்படாத மக்களை கர்த்தரண்டை நடத்துகிறார், ரட்சிக்கப்பட்டவர்களையும் கர்த்தரண்டை இன்னும் நடத்துகிறார். Praise the Lord. நமக்கு 2 பொறுப்பு இருக்கு. உலக மக்களை மாத்திரம் இல்ல, நம்முடைய மக்களையும் இன்னும் ஆண்டவருக்குள்ள நடத்தணும். உன் வாழ்க்கை அமிதமா இருக்கணும். ஒரு சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். ஒரு தாயார் மிஷனரியாக போறாங்க. அவங்களும் இன்னொரு டாக்டர் 2 பேருக்குமே திருமணம் ஆகல. அந்த ஆதிவாசிகள் சொல்றாங்கல்ல, மலைவாசி, அவங்க மத்தியில ஊழியம் செய்ய போறாங்க. போன முதல் நாளே அந்த ஆதிவாசிங்க இவங்களெல்லாம் பிடிச்சி 2 பேரையும் பிடிச்சி கட்டி போட்டு பலி கொடுக்க ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க. இந்த அம்மா மனசுக்குள்ள ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே, இந்த இடத்துல வந்து ஒரு ஊழியத்தை நாங்கள் என்ன பண்ணல, செய்யல, ஒருத்தருக்கும் உங்களை பத்தி நானே சொல்லல. இப்படி நான் இறந்து போகிறத காட்டினோம், ஒருவருக்காவது உங்களை பத்தி சொல்லிட்டு இல்ல ஒருவரையாவது ஆதாயப்படுத்தி மதித்தாலும் என் ஊழியத்துக்கு ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறார். இவங்க கண்ணுக்கு முன்னாலேயே அந்த டாக்டரை பலி செலுத்திட்டாங்க. இவங்க தனி பெண்மணியா இருக்கிறாங்க. அடுத்தது இவங்களை தான் பலி செலுத்த போறாங்க. அவங்க தேவதைக்காக வந்து பார்த்தா இந்த அம்மாவுடைய சரீரத்துல, அந்த அம்மாவுடைய கையில் நடக்கிற அந்த ஒரு விரல் எக்ஸ்ட்ரா வந்திருக்கான் அவங்களுடைய படைப்பிலேயே. அந்த மக்களுக்கு இப்படி எக்ஸ்ட்ரா வந்திருந்தா அதை அவங்க தெய்வத்துக்கு பலி செலுத்த மாட்டாங்க. ஏங்க ஒரு ஆமென். பிரைஸ் தி லார்ட். உடனே ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, இந்த அம்மாவை பலி செலுத்த முடியும். ஆனாலும் தனியாக ஒரு காட்டு வாழ் மக்கள் மத்தியில் இருக்கிறாங்க, ஒரு பெண்ணா இருக்கிறாங்க. என்ன செய்வது புரியவில்லை, அவங்க மொழியும் இவர்களுக்கு உடனே புரியவில்லை. ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே, நான் இந்த கூட்டத்துக்காகத்தானே வந்தேன், எப்படியாவது இந்த கூட்ட மக்களை நான் வழிநடத்த வேண்டும், உங்க அன்பை சொல்ல வேண்டும், நீங்க எதையாவது செய்யப்பா, கிரியை செய்ய ஜெபிக்கும் பொழுது அவர்களுக்கு, அந்த மக்களுக்கெல்லாம் திடீரென்று ஒரு பலவீனம் வந்து அவர்களை தாக்கி விடுகிறது. எல்லாரும் முடியாமல் போய்விடுகிறார்கள். இந்த தாயார் டாக்டர் இல்ல, அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்றாங்க, எல்லாரும் சுகமாயிட்டாங்க. இப்ப அந்த மக்கள் எல்லாரும் இந்த அம்மா காலில் விழுந்துட்டு இந்த அம்மாவை தெய்வம் நினைச்சிட்டான். அந்த அம்மா சொல்றாங்க, நான் தெய்வம் இல்ல, என்னை அனுப்பி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் தெய்வம். மக்கள் இந்த தாயார் வழியாக தேவனை அறிந்து கொள்ளுகிறார்கள், ரட்சிக்கப்படுகிறார்கள். அந்த கூட்ட மக்கள் படிப்படியாக ஆண்டவர் அன்பை அறிந்து கொண்டு ஆண்டவருக்குள்ளே வருகிறார்கள். ஆனா இந்த அம்மாவுக்கு இன்னும் ஆத்தும திருப்தி ஆகவில்லை. இதை போல இன்னொரு கூட்டமும் இன்னொரு மலைப்பகுதியில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அவங்களும் காட்டுவாசி. அவங்களுக்கும் இவங்களுக்கும் எப்பவுமே ஆகாதான், சண்டை போட்டுப்பாங்களாம் இல்லையா? இப்போ இந்த மணிப்பூர் சம்பவத்தில் பார்த்தீங்களா, அவங்க ஒரு அறிக்கை சொன்ன, நாங்கள் மாத்திரம் பழைய மக்களாக இருந்திருந்தா சொன்னாங்கல்ல, நாங்கள் அப்படியெல்லாம் இருந்தவங்களை இயேசு எங்களை மனிதனாய் மாற்றி அன்பின் வழியை கற்றுக் கொடுத்திருக்கிறார், சமாதான வழியை கற்றுக் கொடுத்திருக்கிறார், அராஜ
அராஜகத்தை கற்றுக் கொடுக்கவில்லை, வன்முறையை கற்றுக் கொடுக்கவில்லை. எங்க அன்பின் ஆண்டவர் எங்களுக்கு அன்பின் வழியை கற்றுக் கொடுத்தார். இன்னொரு கூட்ட மக்கள் அவங்களுக்காக இந்த தாயார் ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களே எனக்கு வேணும் ஆண்டவரே, அவங்களே ஆதாயப்படுத்தணும். ஆனா இப்ப அந்த தாயாருக்கு வருகிற பிரச்சனை, இந்த போராட்டம் மிகவும் பயங்கரமா இருக்கிறது. திடீரென்று ஒரு நாள் அவர்கள் இவர்களோடு யுத்தம் பண்ண வருகிறார்கள். இந்த கூட்ட மக்கள் இயேசுவின் வழியை அறிந்து கொண்டதால இப்ப சண்டை போட முடியாத சூழ்நிலை. அவர்கள் இவரை தாக்குகிறார்கள். இந்த கூட்டத்தில் அநேகர் காயப்படுகிறார்கள். இந்த அம்மாவையும் தாக்கி, அது ரொம்ப சொல்ல தயங்குற அந்த வார்த்தையை ஆனா மறைக்க கூடாது, அவர்கள் கற்பையும் இழந்து விட்டார்கள். அந்த ஒரு சூழ்நிலையில் இப்ப அந்த தாயார் ஜெபிக்கிறாங்க, ஆண்டவரே வேதத்துல ஜீவனுக்கு ஈடான ஜனங்களை தருவேன்னு சொல்லி இருக்கிறீங்க. ஆனா என் வாழ்க்கையில நான் இழக்க கூடாதது இழந்துட்டேன். எனக்கு அந்த ஆத்துமாக்கள் வேண்டும். ரொம்ப கஷ்டம். நான் ஒரு வார்த்தையில் இப்படி சுலபமா சொல்லிடுறேன். ஒரு பெண் இப்படி ஜெபிக்கிறது கஷ்டம். அவர்கள் ஜெபித்தார்கள். கர்த்தர் நாளடைவில் அந்த கொடூரமான மனித கூட்டத்தையும் இவர்கள் மூலியமாக சந்தித்தார். கரங்களை தட்டலாமா? இப்ப ரெண்டு கூட்டத்துக்கு அவர்கள் பயன்பட்டார்கள். உண்மையா சொல்லுங்க. ரெண்டு ஆதிவாசி மக்கள் கூட்டத்தை கர்த்தரிடத்தில் வழி நடத்தினார்கள். தன்னையே அர்ப்பணித்தார்கள். ஒரு பெண் இழக்கக்கூடாததையும் அதற்காக இழந்தார்கள். இங்க மணவாட்டி அப்படிதான் சொல்லப்படுகிறது. ரெண்டு கூட்டத்துக்கு சமானமானவன், ரெண்டு கூட்டத்தை வழிநடத்துகிறவன், ரெண்டு கூட்டத்துக்காக செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறார். ஓயாம செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறார். ஜெபிச்சுக்கிட்டு இருக்கிறார். சுவிசேஷம் சொல்லிக்கிட்டு இருக்கிறார். கர்த்தருக்குள்ள வளருவதற்கான நல்ல ஆலோசனைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவ ஒரு நாள் என்னவா, மர்மமாவி பறந்து போயிடுவா இல்லையா? மணவாட்டி எங்க போவா? மகிமையில. அந்த போன பிறகு ஒரு கூட்டம் அழைக்குது, மணவாட்டியே திரும்பி சொல்லுவாங்களா? இருக்கும்போது அருமை தெரியாது. நாம சொல்றதெல்லாம் இந்த உலகம் எப்படியோ நினைக்குது. ஒரு நாள் இந்த உலகம், அந்த சபை இருந்ததே, இந்த கடத்தூருக்காக ஜெபிக்க ஒரு ஜெப வீடு இருந்ததே, அப்பதான் தெரியும். இந்த சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இந்த உலகம் சந்திக்க போகக்கூடிய அந்த பயங்கரமான நாட்கள் அன்றைக்கு புரியும். அன்றைக்கு தெரியாலும் இந்த சபை அவர்களுக்கு கிடைக்காது. ஏன்னா மணவாட்டி எடுத்துக்கொள்ளப்பட்டு விட்டது. திரும்பி வா, திரும்பி வா சுலபத்தியே, திரும்பி வா. எதனால இந்த அழைப்பு? ரெண்டு கூட்டத்துக்கு அவள் ஊழியம் செய்தார். ரெண்டு கூட்டத்துக்காக தன் வாழ்க்கையை அர்ப்பணம் செய்தார். அதனால் தான் இந்த அழைப்பு. நீங்க வாழுகிற வாழ்க்கை விசேஷமா இருக்க வேண்டும். உலகத்தா போல சொல்லுவாங்க, என்னது சாப்பிட்டோம் விதி வந்தா செத்தோம், அப்படி இருக்கக்கூடாது. நம்ம வாழ்க்கை அர்த்தம் உள்ளதா இருக்க வேண்டும். நம்மள ஒரு ஜெப வீட்டுல வச்சிருக்கிறார்னா அந்த ஜெப வீட்டுக்கு நாம ஆசீர்வாதமா இருக்கணும். அந்த ஜெப வீட்டு வளர்ச்சிக்கு நாம ஒரு காரணமா இருக்கணும். புரியுதுங்களா? இந்த அழைப்பின் ரகசியம். மணவாட்டி எவ்வளவு ஆசீர்வாதமானவர். எதனால அவ இப்படி மாறினா? ஆண்டவர் கொடுத்த அந்த அழைப்பு. தேவனோடு கூட நெருங்கி வந்தால், எந்த உயர்வு வந்தாலும் தேவனோடு கூட இருக்கிற உறவை காத்து கொண்டால், அதனால் தான் இன்றைக்கு எல்லாரும் அழைக்கக்கூடிய மணவாட்டியாக காணப்படுகிறது. சொல்லுங்க. நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த அழைப்பை நாம நிறைவேற்ற வேண்டும். ஆமென் சொல்லுங்க. எல்லாரும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? முழங்கால் படியிடுங்க. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். என் பிரியமே ரூபவதி
என அழைத்திடும் இன்ப சத்தம் என் பிரியமே ரூபவதி என அழைத்திடும் இன்ப சத்தம் கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன் அவர் சமூகத்தை அருளிடுவேன் கேட்டு அவர் பின்னே ஓடிடுவேன்
நாம் எங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம், எங்கே இருக்கிறோம், எங்கே அடைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை ஆமென் கர்த்தர் நமக்கு உணர்த்தி கொண்டிருந்தார். ஆமென். அந்த சூழ்நிலையை விட்டு எழுந்து வெளியே வா என்று கர்த்தர் அழைக்கிறார். அந்த சூழ்நிலையை விட்டு எழுந்து வெளியே வா. வாழ்க்கையில கேட்ட வசனம் என்பதை நம்மளை ஒப்புக் கொடுப்போம். எல்லாரும் சொல்லிப்போம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலும் கர்த்தாவே, இந்த நாளில் இரண்டாவது பகுதி இந்த மாலை தெய்வத்தை கர்த்தரை ஆசீர்வதிப்பீர். அந்த ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. விசேஷமாக இந்த வார்த்தையை கொடுத்த நம்முடைய தாசனை அந்த பலப்படுத்தி அதிகாரப்படுத்துவீராக. பெரிய காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறோம். எங்களுக்கு பெரிய ஒரு மனம் திரும்புதல். ஆமென். ஒரு மறுரூபத்தின் அனுபவத்தை கொண்டு நடத்துவீராக. பரிசுத்தாவியின் ஆளுகை குணம் வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்ய நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.